தன்னுடைய மேற்படிப்பாக எதை தேர்ந்தெடுப்பது, தான் என்ன வேலை செய்வது என்று குழம்பிக் கொண்டிருந்த ஒரு பேரமகனை தாத்தா கூப்பிட்டார். தன்னுடைய கைக்கடிகாரத்தை கொடுத்து, இதை விற்க வேண்டும், என்ன பெறுமதியில் இதை எடுப்பார்கள் என்று கேட்டுவிட்டு வா, எங்காவது கடையில் கொண்டு போய் கேட்டுவிட்டு வா என்று கொடுத்து அனுப்புகிறார். அருகிலே உள்ள கடிகாரம் திருத்துகிற கடைக்கு போகிறான். இது ஒன்றும் பெருசியா பெறுமதி போகாதப்பா, ஒரு 100 ரூபா தரலாம். திரும்பி வருகிறான். அப்படியாப்பா, டவுனுக்குள்ளே கொண்டு போய் கேட்டுவிட்டு வா. நகர்ப்புறத்துக்கு போகிறான். அங்கே ஒரு கடையிலே கேட்கிறான். 1000 ரூபா தரலாம். திரும்பி வருகிறான். தாத்தா சொல்கிறார், தொல்பொருள் திணைக்களம் இருக்கிறதே, அரும்பொருள் காட்சியகம், அந்த மாதிரி ஒரு நிலையத்திலே கொண்டு போய் இந்த கடிகாரத்தை கொடுத்து விட்டு வா, கொடுத்து கேட்டுவிட்டு வா. அங்கே கொண்டு போய் கேட்கிறான். அவர்கள், இது 200 ஆண்டு பழமை வாய்ந்த கடிகாரம், இதற்கு 40 லட்சம் ரூபா பணம் தரலாம் என்கிறார்கள். திரும்பி வருகிறான் ஆர்வ மிகுதியோடும் சந்தோஷத்தோடும். தாத்தா, 40 லட்சம் ரூபா கேட்கிறார்கள். அப்படியாப்பா, அதை இங்கே கொண்டு வா. பெட்டியிலே வைத்து விட்டார். ஏன் தாத்தா? தாருங்கள், அதை காசாக்கி கொண்டு வருகிறேன். இல்லை, அதை விற்பதல்ல என் நோக்கம். இதை ஏன் உன்னிடத்தில் தந்து விலை கேட்டுவிட்டு வா என்று கேட்டேன் என்றால், ஒரே பொருள், ஆனால் நீ கேட்கப் போன ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பெறுமதிகளோடு கணித்து கொண்டார்கள். உன் நிலை, நீ எங்கே இருக்க நினைக்கிறாயோ அங்கே அந்த இடத்துக்கேற்ப உன்னுடைய பெறுமதி வேறு விதமாக நோக்கப்படும், கணிக்கப்படும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கைக்கடிகாரத்தை உன் கையில் தந்து பல இடங்களுக்கும் அனுப்பி வைத்தேன். இப்படி ஒரு தர்க்க ரீதியான ஒரு புரிதலை தன்னுடைய பேரனுக்கு புரிய வைத்தார் தாத்தா. எங்கள் பெறுமதியை தெரிந்தவர்களிடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் பெறுமதியை புரிந்தவர்கள், எங்களை பெறுமதியாக பார்க்கத்தக்கவர்கள் அந்த இடத்தில் இருந்தால் மதிப்பு தானாக உண்டாகும். ஆகவே உன் படிப்பு உன் பெறுமதியை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய இடத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உன் பெறுமதியை நீ புரிந்து கொண்டால்தான் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், மதிப்பார்கள் என்று அந்த பேரனுக்கு புத்தி புகட்டினார். நாங்கள் எங்கள் பெறுமதி என்பது எங்கே எப்படி என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு உரிய இடத்தில் இருந்து கொண்டால், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம்தான் என்று கண்ணதாசனுடைய வரி சொல்லுவது போல, உரிய இடத்தில், பெறுமதியான இடத்தில், பெறுமதியாக பார்க்கத்தக்க இடத்தில் எங்களை நிலைநிறுத்த வேண்டியது எங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.